ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு நம்ம பேஜில் ஏற்கனவே 2-3 தடவை லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அந்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அந்த லெவல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோல் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருந்தது. அந்த டைமில் இந்த டாடா மோட்டார்ஸும் ஃபால் ஆச்சு. அப்புறம் அதுக்கு டாடா மோட்டார்ஸ் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்னாலேயும் ஃபால் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ லைன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த எல்லோ லைன் கொடுத்துருந்தோம் அதே எக்ஸாக்டாக நம்மளுக்கு டவுன்ஃபால் ஆகிட்டு மார்க்கெட் அடுத்த அப்வர்ட் மூமெண்ட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தென் பார்த்தோன்னா மார்க்கெட் அப்வர்ட் மூமெண்ட்டில் போயிட்டு இருந்தது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபால் இருந்துச்சு. அதுக்குமே நம்ம வந்து லெவல் கொடுத்துருந்தோம். இந்த ஒரு ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவல்லையும் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி நல்ல ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்கு இந்த ஜோனுக்கு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து அது வந்து அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹையை வந்து நம்ம டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதையும் தாண்டி டாடா மோட்டார்ஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து இது எங்கே வரைய போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஹை இருக்குது, இந்த ஒரு ஹை இருக்குது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் எதை வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு லெவல் நம்ம போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னோடய ஓன் அனாலிசிஸ். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துகிட்டு ஓகே பாய். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் கண்டென்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.